புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர் கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் குண்டு குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சமூக ஆர்வலர் துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிட கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி நகரின் மைய பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம், கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள சாலை முழுவதும் குண்டு குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தரராஜன் தனது சட்டை மற்றும் பேண்ட்டுகளை சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் நாட்டில் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இதுபோன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என சுத்தம் சுந்தரராஜன் வலியுறுத்தினார். சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜனின் இந்த செயலை அவ்வழியே சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சரவணன்குமார் MLA தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அகரம் கிராமம், சக்தி நகர் மற்றும் ஆசை நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 17,50,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஆனந்தா நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27,40,000 மதிப்பீட்டிலும், கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் அரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 44,70,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்ததை எதிர்த்து ஊசுடு தொகுதி 10 கண்ணு பகுதியில் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் கொட்டும் மழையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் 10 கண்ணு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கொட்டும் மழையிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக நடந்து சென்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மத்தியில் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு கண்டித்தும் வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்ததை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பேரணி நடைபெற்றது. இதில் ஊசுடு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர்பாபு ரெட்டியார், மாநில செயலாளர் கோனேரி லோகையன், மேற்கு மாவட்ட தலைவர் பாபு என்கின்ற பழனிராஜா, மாவட்ட பொறுப்பாளர் குமார்,
மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அங்காளன், ஊசுடு மகிழா காங்கிரஸ் தலைவி செல்வி, மேற்கு மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் வெங்கடேஷ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட மற்றும் ஊசுடு தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நாமோ கபடி போட்டியில் திருப்புவனை வேலழகன் அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நாமோ கபடி 2025 புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு பவுண்டேஷன் கிராமத்தில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் அனுமதியுடன் ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில ஆண்கள் பிரிவில் சுமார் 80க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணிகள் சுமார் 56 அணிகள் பங்கு பெற்றது. இந்த கபடி போட்டியின் இறுதி ஆட்டம் 18ஆம் தேதி வேலழகன் திருபுவனை வெர்சஸ் ஜெயா பிரதர்ஸ் மோதினர். வேலழகன் திருபுவனை கபடி அணி முதல் பரிசை தட்டி சென்றது. 2ஆம் பரிசை ஜெயா பிரதர்ஸ், 3 மற்றும் 4ஆம் பரிசை கக்கன் கபடி அணி மற்றும் அனந்தம்மாள் கபடி குழு வென்றது. மகளிர் முதல் பரிசை ஜெயா சிஸ்டர்ஸ், 2ஆம் பரிசை KAKC சேலம் பெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநில துணைத் தலைவர்கள் அகிலன், கண்ணன், சரவணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகத்தில் காலியாக இருக்கும் ஒருங்கிணைந்த படிப்புகளில் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 4 ஆண்டுகளுக்கான பல்வேறு இளநிலை ஹானர்ஸ் படிப்புகள் மற்றும் பிடெக் படிப்புகள், 5 ஆண்டுகளுக்கான ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளுக்கு நேரடி சேர்க்கை நடைபெறவுள்ளது. பல்கலைக்கழகத்திற்கான நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இந்த சேர்க்கை நடைபெறவுள்ளது. முன்னுரிமை 1, முன்னுரிமை 2 அடிப்படையில் இப்பல்கலைக்கழகத்தில் சேர்க்கைக்காக விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் விண்ணப்பங்களை கொண்டு தகுதி வாய்ந்தோர் பட்டியல் தயாரிக்கப்படும். மேலும் விருப்பம் உள்ள மாணவர்கள் சேர்க்கைக்காக அந்தந்த துறைகள் மற்றும் மையங்களுக்கு இம்மாதம் 25ஆம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் வளாகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது. திருக்கோவிலூர் GS ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் மாநாடு தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் GS ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆக்கி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், வழக்கறிஞர் மருது பாண்டியர், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜன் நாவலர் சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர்கள் கோசகன், அரங்க திருவெங்கடம், வரதராஜ ராமானுஜதாசர், கிருபா ஹரி, கிருஷ்ணன், கோபி கிருஷ்ணன், பொதுச் செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ரகுமான், துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக துணைத் தலைவர் அரங்க திருவெங்கடம் நன்றி உரையாற்றினார். திண்டிவனத்தில் VCK தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி வைக்கப்பட்ட பேனர்கள் முன் அறிவிப்பின்றி அகற்றப்பட்ட நிலையில் VCK நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முஸ்லிம் ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளராக இருப்பவர் ஜாஃபர். இவர் கடந்த 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி திண்டிவனம் நேரு வீதியில் வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளார். இந்நிலையில் எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் போலீசார் பேனர்களை அகற்றியதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற ஜாஃபர் அங்கிருந்த போலீசாரிடம் மற்ற கட்சியினர் வைக்கும் பேனர்கள் நீண்ட நாட்கள் அகற்றப்படாமல் இருக்கும் நிலையில் நான் வைத்த பேனர்களை மட்டும் ஏன் எனக்கு தெரிவிக்காமல் அகற்றுகின்றீர்கள் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்தும் காவல்துறையால் பேனர்கள் அகற்றப்பட்ட நிலையில் VCK நிர்வாகி ஜாஃபர் பஜார் வீதியில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீசார் அவரை கைது செய்து அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது.
சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் அருள்மிகு கொஞ்சங்கிளி மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொஞ்சங்கிளி மாரியம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்குளத்து ஐயனாரப்பன் திருக்கோவிலில் ஆடி மகோத்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு பார்சாகிய வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று மஞ்சள் நீர் உற்சவம், அம்மன் வீதி உலா புறப்பாடு, காப்பு கலைத்தல் மற்றும் மூலவருக்கு மீனாட்சியம்மன் அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளான நேற்று காலை மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகளும், மாலை அன்னபூரணி அலங்காரமும், இரவு ஊஞ்சல் உற்சவமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர் வில்லியனூர் ரவிக்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வந்த வில்லியனூர் தொழிலதிபர் ரவிக்குமார் ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருநள்ளாறு பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடு மற்றும் 3 கடைகள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கடைவீதி பேருந்து நிறுத்தம் அருகிலுள்ள பிடாரியம்மன் கோவில் தெருவில் இன்று மதியம் மின் கம்பத்தில் இருந்து மின்கம்பி திடீரென அறுந்து அருகில் இருந்த கூரை வீட்டில் விழுந்தது. இதனால் அந்த கூரை வீட்டில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. காற்று வீசியதால் தீ மளமளவென அடுத்தடுத்த வீடுகள் மற்றும் அருகிலுள்ள கடைகளுக்கும் பரவியது. தீ விபத்தில் ராதை, ராஜலட்சுமி, அழகுராணி ஆகிய மூவரின் வீடுகள் மற்றும் சிராஜுதீன், ராஜா, அப்ரித் ஆகிய மூவரின் கடைகளும் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனத்தில் வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 3 வீடு மற்றும் 3 கடைகள் முற்றிலுமாக தீ விபத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. தீ விபத்து குறித்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய வரைபட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்காலில் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் அமைக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று காரைக்கால் கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி குறித்து கல்வித்துறை எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்ட நிகழ்வை செல்போனில் பதிவு செய்த பெற்றோர் தரப்பில் இருந்து சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக்கப்பட்டு வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களின் இந்த சாதனை முயற்சியை வெளியுலகத்திற்கு தெரிவிக்காத கல்வித்துறையின் செயல்பாடு பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எக்கோலங் கிளாஸ் அரசு தொடக்கப் பள்ளியை ரூபாய் 36 லட்சத்தில் சீரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்த் வீதியில் உள்ள எக்கோலங் கிளாஸ் அரசு தொடக்கப் பள்ளியை ரூபாய் 36 லட்சம் மதிப்பில் சீரமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.